தேவையில்லாம நினைக்கிறேன். கரிகாலா, கரிகாலா, ம், ம். ஆ, இ- என்னாச்சு நந்தினி? இல்ல எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இன்னைக்கு மட்டும் நீ வேணா வந்து கட்டில படுத்துக்க. நாளைக்கு ரிசப்ஷன்ல சொல்லி இன்னொரு கட்டில ரூம்ல போட சொல்றேன். ஆ, இல்ல பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். நீ தூங்கு நந்தினி. ஏன் வேண்டான்னு சொல்ற? இல்ல, நான் கட்டில படுத்தா அது சரியா வராது. ம்? என்ன சரியா வராது? அதான் நானே சொல்றேன்ல. அப்புறம் என்ன? எழுந்திரி. ஏய். எழுந்திரின்னு சொல்றேன்ல. ஆ, இங்க வா. ம்? வந்து கட்டில படு. இல்ல நந்தினி, வேணாம். சொன்னா கேளு. ஏன் வேண்டான்னு சொல்ற? அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லு. ஆ, இல்ல, சும்மாவே நமக்குள்ள தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை வருது. ம்? இதுல 2 பேரும் ஒரே கட்டில படுத்து தூக்கத்துல ஏதாவது தெரியாம கையோ காலோ பட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அப்ப நான் வேணும்னு பிரச்சனை பண்றேன்னு சொல்ற. அப்படிதானே? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. பாத்தியா பாத்தியா, இப்பவே நீ கோவமா பேசுற. நான் ஒன்னும் கோவமா சொல்லலையே. கூலா தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? தூக்கத்துல கை கால் மேல பட்டா பிரச்சனை வரும்னு பயப்படுற. அப்படிதானே? ம். ஆ, ஆ, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். ம்? அப்ப நீ சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஆ? ஆ, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் சமாளிச்சு இங்கே படுத்துக்கிறேனே. குளிர்ல நீ இப்படி தரையில படுத்து கிடந்து நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னால ஆன மாதிரி தானே இருக்கும். அதுக்காக தான் நான் உன்னை கட்டில்ல படுக்க சொல்றேன். நீ பெரிய இவ மாதிரி படு.